இந்த படம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு இந்த படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு தோணுது, எங்கள் ஊர்களில் மாரியம்மன் கோயில் இருக்குது. ஒரு 15 நாள் செம விசேஷமாக இருக்கும். கம்பம் நட்டதுலேருந்து அந்த கடைசி நாள் ஒன்று இருக்குது. அந்த 15வது நாள் கம்பத்தை பிடுங்கிட்டு வெளியில் வரத்துக்கு முயற்சிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அந்த கம்பம் கோயில் விட்டு வெளியில் வரத்துக்கு. நம்ம வெளியிலே இருந்து பார்த்துட்ருக்கிறப்ப சின்ன வயசுல இருந்தெல்லாம் கேட்போம், என்ன அப்படின்னு கேட்குறப்ப அந்த சாமி விடலை அந்த கம்பத்தை, அதுக்கு வேணுங்கிறது கிடைக்கிற வரைக்கும் அது விடாது. இவ்வளோ நாள் அது சந்தோஷமாக இருந்துட்டு கடைசியாக அந்த கம்பத்தை பிடுங்குறப்ப அது விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது ஒரு கட்டத்தில் அது எல்லாரும் வேண்டின பிறகு சரி அப்படின்ட்டு வெளியில் அனுப்போம். அது வெளியில் வந்த உடனே மழை வரும் அப்படின்பாங்க. இது வரைக்கும் பார்த்துருக்குறேன், கண்டிப்பாக அந்த மழை வந்தது. ஸோ இந்த படமும் எப்படி அந்த கோயில் திருவிழாவில் ஒரு விஷயம் நடக்குதோ அதே தான் இந்த படத்துலையும் இருக்குது. ஒரு கன்னிப்பெண் துர்மரணம் அடைகிறா. அவளுடைய சடலம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்குது. ஒன்று கை காலை உதறுது, இன்னொன்று எந்திரிச்சு உக்காருது. அப்படியே முயற்சித்து அதை கட்டில் கயிறை கட்டி இழுத்தாலும் அது உடச்சிக்கிட்டு பின்னாடி போய் கட்டிலோட சாஞ்சு அப்படியே நிற்கிது. தரையில் கால் முட்டலை, தலையும் மேலே போல, எப்படி படுக்க வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி நிற்குது. ஒரு வழியாக அது வேணுங்கிறது எல்லாமே கிடைத்த பிறகு வெளியில் வரப்ப மழை வருது. ஸோ உங்ககிட்ட சொன்ன அந்த நிகழ்வும் இதுவும் ஒரு பேரலாக இருக்குது. யமகாதகி இந்த படத்தினுடைய கதை. கதாநாயகியான ரூபா, அப்பா அம்மா அண்ணன், அண்ணனுக்கு திருமணமாகி அண்ணி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு குறை என்ன அப்படின்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. கதைப்படி அன்னைக்கு அம்மாவும் அண்ணியும் ஒரு விசேஷத்துக்காக வெளியில் கிளம்பணுங்கிறாங்க. இந்த பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதாவது அவருடைய மாமா வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அவர் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது உள்ளுக்குள்ளார உறவுக்குள்ளார நடந்த பிரச்சனைகள். அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. கோயிலுடைய ஒரு பொருளை திருடி அவருடைய சொந்த வேலைக்காக பயன்படுத்த இருக்கார். திரும்ப கோயிலில் விசேஷம் ஆரம்பிக்குது. அந்த பொருளை திரும்ப அவர் ஒப்படைக்கணும். இது அவர் நண்பர்களுக்குள்ளே நடந்த சில விஷயங்கள். அந்த ஊருடைய நாட்டாமையாக இருந்தவர் தான் ரூபாவுடைய அப்பா. இப்போ வேற ஒருத்தர் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காரு. கோயில் திருவிழாவை நடத்த போகிறாரு. அம்மா அண்ணியெல்லாம் விசேஷத்துக்கு கிளம்புறாங்க. ரூபா வெளியில் போயிட்டு திரும்ப வராங்க. மூச்சு திணறல் மறுபடியும் ஏற்படுது. அவங்க அம்மாவும் அந்த நேரத்தில் வந்துடுறாங்க. அப்போ சொல்கிறா, வீட்டுக்குள்ளார ஏதோ ஒரு கெட்ட வாசம் வருது, அந்த கதவை திறங்க அப்படிங்கிறான். அந்த கதவு அப்படிங்கிறது ஒரு மர்மமான ஒரு அறையாக இருக்குது. அந்த அறைக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அறைக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறது. அந்த கதவை உடச்சி உள்ளே போகிறாங்க. பாட்டி அழுகுறாப்புல, வேண்டாம் அது பழி வாங்கிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே ரூபாவுடைய அப்பா ஒரு கோபமாக வீட்டுக்கு வராரு. அம்மா கேட்க அடிக்கிறாரு. சாப்பாடு கொண்டு வந்து வச்சா தூக்கி எறிகிறாரு. அந்த தட்டு அந்த அறையோட கதவுல போய் அடிக்குது. சாப்பாடு வழிநடுக சிந்தி கிடக்குது. சத்தத்தை கேட்டுட்டு ரூபா மாடியிலிருந்து கீழே என்னப்பா அப்படின்னு கேட்க ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லி ஓங்கி கன்னத்தில் அரையிறார். அந்த இரவு அப்படியே கிடக்குது. அம்மா மாடிக்கு போய் பொண்ணை பார்க்க போகிறப்ப அவள் உத்தரத்தில் தொங்குறா. இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் 4 பேர் 4 விஷயமா பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டா அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லிடுவோம். பொண்ணை நடு ஹாலில் படுக்க வச்சுருக்காங்க. ஒரு இறந்த சடலத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி படுக்க வச்சுருக்காங்க. இப்போ நாள் போகுது. அந்த நாள் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக எடுத்துருங்க அப்படின்னு ஊர் தலைவரும் சொல்கிறார். பிணத்து மேலே கை வைக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாம் 4 பேர் தூக்க. அப்போ கால் உதறது. தெரிச்சிட்டு அந்த 4 பேர் வெளியில் போய் உழுவ சாமியாடியை கூப்பிடு அப்படின்னு சொல்ல சாமியாடி வர்றார். சாமியாடி சுற்றி ஒரு கனியெல்லாம் போடுறாப்புல. அப்போ அவர் மேலே ஒரு கட்டை ஒன்று அடிக்குது. இது வேறு மாதிரி அப்படின்ட்டு அவரும் ஓடி போகிறாப்புல. வெட்டியான கூப்பிட்றாங்க. அவர் பார்க்குறாப்புல, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவரும் வெளியில் போய் அழுகுறாப்புல. வேறு வழியே இல்லையா அப்படிங்கிறப்ப ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கயிறை கட்டி அந்த கட்டில் வெகு வேகமாக இழுக்க முயற்சிக்கிறாங்க. கட்டிலுடைய கால் உடஞ்சி கட்டில் செங்குத்தாக
செவுத்து நோக்கி அப்படியே பின்னோக்கி போகுது. போய் பட்ட உடனே அந்த பிணம் அந்த கட்டில் அப்படியே எப்படி படுக்க வச்சாங்களோ அதே மாதிரி நிற்கிது. கீழே கால் முட்டலை, உடம்பு அப்படியே இருக்குது. ஸோ அந்த ஊருக்குள்ளார சாக கிடக்கிற அந்த கிழவி எந்திரிச்சு வரா. அவன் வந்து என்ன ஏதுன்னு பார்க்க வரப்போ இந்த மாதிரி அழுந்திருக்கிறப்ப இதுதான் விஷயமா அப்படின்ட்டு அந்த ஊருக்கே உரிய, அவங்க சமூகத்துக்கே உரிய சடங்குகளை சரிவர செய்யணும்னு செய்ய வைக்கிறாங்க. இப்போ அந்த சடங்குலையும் பிரச்சனை வருது. இந்த பிணத்தை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக ஆகுது. அந்த ஊருக்குள்ளார பரவலாக பேசப்படுறது என்ன அப்படின்னா, இவளுக்கு என்னமோ வேணும், அதை வாங்காமல் இவ வெளியில் வரமாட்டா, இவளுக்கு என்ன வேணுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாகுது. இப்போ இங்கிருந்து கதை பல்வேறு கோணங்களில் விரிய ஆரம்பிக்குது. கடைசியாக இந்த பிணம் வெளியில் வந்ததா இல்லையா, இந்த மரணம் எப்படி ஏற்பட்டது, இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த கதைகள் என்னென்ன, இந்த ஊர் மக்கள் இவ இறந்ததை எந்த மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமான விடை தான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ். இந்த படத்தினுடைய பியூட்டி அப்படிங்கிறது ஸ்டோரி நரேஷன் தான். அதாவது இன்டர்கட்டில் கதை போய்கிட்டே இருக்கும், பிணம் இருக்கும், அந்த பிணத்துக்கு பார்க்க வரக்கூடிய ஒவ்வொரு ஆட்களாகட்டும், அதன் மூலம் ஏற்படக்கூடிய விபத்தாகட்டும், குற்ற உணர்ச்சி ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட கதைகளை வந்து சொல்லிட்டு நகர்ந்து போவாங்க. இந்த படத்தினுடைய இன்னொரு விஷயம் கேரக்டரைசேஷன். அப்படியே அழகாக ஒவ்வொருத்தரையும் வச்சுருந்துருப்பாங்க. அதாவது படம் பார்க்குறப்ப இந்த பெரிய ஹீரோ, இந்த கதாநாயகி, இந்த காமெடியன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அந்த ஊரில் வாழக்கூடிய மனிதர்கள். இது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நடக்கிற சூழலாக கூட இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்த இடத்துக்கு நீங்கள் இங்கேருந்து போகக்கூடியதாக இருக்கலாம். அந்த நிகழ்வை அப்படியே கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கையா, அந்த ஃப்ரேம்குள்ளாக இருக்கக்கூடிய கேரக்டர்கள் எல்லாருமே அந்த மண் சார்ந்த மக்களாகவே பிரதிபலிக்கிறது தான் சிறப்பு. இதில் இன்னொரு விஷயம் வந்து அந்த ஒப்பாரி சாங்கை வந்து அப்படியே நம்மளை ஹோல்டு பண்ணி உட்கார வச்சுருவாங்க அந்த சீட்டுக்குள்ளார. அந்த ஃப்ரேம் அந்த 4 கார்னரை தாண்டி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. உன் காது வந்து அந்த ஒப்பாரி பாட்டுக்குள்ளார ஒரு 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 ஒருத்தர் இறந்த வீட்டுக்குள்ளார நீ உக்காந்துட்ருக்க அப்படிங்கிற அந்த மூடு செட் பண்ணுற விதம் அந்த ஒப்பாரி பாடலை வந்து அவ்வளோ அழகாக பிரதிபலிச்சிருக்குது. சினிமோட்டோகிராஃபி, அந்த பொண்ணை நோக்கி போகிறதாகட்டும், ஒவ்வொருத்தர் மேலே வைக்கக்கூடிய ஃப்ரேம் ஆகட்டும், அந்த வீட்டுக்குள்ளார அந்த வீட்டினுடைய அந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த மர்மமான கதவு அப்படின்ட்டு, அதே போல் அதுக்கேற்றபடி இசை அல்ட்டிகளாக இல்லை, நார்மலாக இன்னும் ஒரு 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 பயத்துக்குள்ளார அப்படி நான் அவனை சஸ்டெயின் பண்ணி வச்சுருப்பேன் அப்படிங்கிற அந்த சினிமாட்டோகிராஃபியும் இசையும் இந்த திரைக்கதைக்கு பெரிய பலம். ஸோ இந்த படம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்குள்ளார நிறைய நாட்டு இருக்குது, அதை எதுவுமே நான் ஓப்பன் பண்ணல. ஒரு மேலோட்டமாக ஒரு கதையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளார ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது. கிளைமேக்ஸில் எமோஷனல் ஆகாத ஆட்களே இருக்க முடியாது இந்த படத்தில். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது. நேரம் கிடைக்கிறப்ப தேட்டரில் போய் பாருங்கள். அந்த சவுண்ட், அந்த விஷுவல், அதே போல் அந்த மனிதர்கள், இவங்க எல்லாத்தையும் நீங்கள் ரசிக்க முடியும். ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு இந்த படம். இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.